ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே பைக் ரைடிங் இன்னைக்கு காவேரியும் விஜயும் வந்து பைக்ல போறாங்க. பின்னாடியே கங்காவும் குமரனும் வராங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து விஜய் வண்டியை ஸ்டாப் பண்ணி காவேரி கிட்ட கேட்குறாரு, நம்ம வண்டியை தப்பா வந்துட்டோம்னு நினைக்கிறேன், அந்த லெஃப்ட்ல திரும்பி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, குமரன் மாமாக்கு தெரியாத இடமே இல்லை, வெயிட் பண்ணுங்க, அவர் வந்தோடனே கேட்டுக்கொண்டோடனே இந்த பாயிண்டே நல்லா தான் இருக்கு, இங்க போட்டோஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னே காவேரி சொல்றாங்க, வேண்டாம் வேண்டாம், நம்ம அங்கேயே போய் எடுக்கலாம், அங்கதான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கங்காவும் குமரனும் வந்துடுறாங்க. அப்ப குமரன் கிட்ட வந்து விஜய் கேக்குறாரு, அந்த லெஃப்ட்லயே நம்ம திரும்பி இருக்கணும்ல அப்படின்னோடனே இப்ப குமரன் என்ன சொன்னாரு, இல்ல இல்ல, இன்னும் போய் அங்கதான் திரும்பணும், எனக்கு தெரியாத இடமா, இங்க வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாரு. அங்க பாதி தூரம் போய் நின்னுட்டு கங்கா கிட்ட திருப்பி சொல்றாரு, நம்ம வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன், அவர் சொன்ன லெஃப்ட்லயே திரும்பி இருக்கணும் அப்படின்னோடனே இப்ப மறுபடியும் விஜயும் காவேரியும் அவங்க நின்ன இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. என்ன ப்ரோ என்னாச்சுன்னொடனே, இல்ல நம்ம அந்த லெஃப்ட்லயே திரும்பி இருக்கணும்னு இப்ப விஜய்க்கு சிரிப்பா வருது. சரி என்ன ஃபாலோ பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி ஏற சொல்லிட்டு அவங்க 2 பேருமா போயிடுறாங்க. இப்ப கங்கா வந்து, என்ன ஏங்க இப்படி இருக்கீங்கன்னொடனே, நான் விஜய் மாதிரி இருக்கணும்னு சொல்றியான்னொடனே, அவர் மாதிரிலாம் இருக்க வேண்டாங்க, நீங்க நீங்களாவே இருங்க, ஆனா கொஞ்சம் விவரமா இருங்க அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிட்டு அப்போ உடனே குமரன் என்ன சொன்னார், நான் இனிமே விஜயோட ஸ்டைலா இருப்பேன் பாருன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு எல்லாருமே அங்க போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த மூமெண்ட்டை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்து சமைக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க அத்தை வர வந்துடுறாங்க. வந்து என்ன, தங்கச்சி வீட்டுக்காரர் வந்திருக்காருன்னு விதவிதமா சமைச்சு போடுறியா, என் பையனுக்கு இந்த மாதிரி பார்த்திருக்கியா, அவனை பார்த்தாலே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே காவேரி வந்துடுறாங்க. என்னத்த ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னோடனே இப்போ அவங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், இவன் கூட்டு போல வைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காவேரி சொல்றாங்க, நாளைக்கு நானே கூட்டு போறேன்னொடனே, நீ எங்க கூட்டு போறதுக்கு, நானே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இப்போ எல்லாருமா சாப்பிட வந்துடுறாங்க. அப்போ சாப்பாடு வைக்கும்போது அவங்க அவங்க விஜய் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் செஞ்சீங்க, நம்ம போய் அலைஞ்சிட்டு வர வந்தோம்ல, நான் தான் ஆர்டர் பண்ணிக்கலாம் சொன்னேன்னொடனே, அது என்ன பழக்கம், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னோடனே இப்ப விஜய் என்ன சொல்றாரு, வாங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்தே சாப்பிடலாம்னு சொல்லும்போது அவங்க அத்தை அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் யார் பரிமாறுறது, எல்லாரும் பரிமாறின பிறகுதான் அவங்க சாப்பிட்டுட்டோன்னே இப்ப காவேரி விஜய் கிட்ட குனிஞ்சு சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு பார்ட் தான், இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கிறாரு. அப்ப காவேரி வராங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னோடனே, இல்ல நீயும் உங்க அக்காவும் சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல அப்படி டீப்பா போயிட்டு இருந்தீங்களா, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன்னொடனே, ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிறோமோன்னொடனே, அப்படின்னா இல்லைன்னொடனே, ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனலா இருக்குது, இங்க இருந்து போகணும்னாலும் கவலையா இருக்குதுன்னொடனே இப்ப காவேரி அப்படியே பாக்குறாங்க. அதான் சொன்னேன்ல மிக்ஸ்டு எமோஷனலா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் பாவமா சொல்றாரு. அப்புறமா ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்கும்போது காவேரி சொன்னாங்க, என்ன புதுசா என்கிட்ட கேக்குறீங்க, நேத்து கூட தானே பண்ணீங்க அப்படின்னோடனே, இல்ல இவ்வளவு நாளும் நம்ம 2 பேரும் தனியா இருந்தோம், இப்போ உங்க அக்கா வந்திருக்காங்க, யாரு உங்க அத்தை வேற இருக்காங்க, தப்பா நினைக்க மாட்டாங்களான்னொடனே, எங்க அத்தை எப்பவோ போயிருச்சு, எங்க கிட்ட கூட சொல்லல, அதனாலதான் என் அக்கா வந்து குமரன் மாமாவை அனுப்பிவிட்டாங்கன்னொடனே, குமரன் மாமா வந்தோடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. அவர் வந்து வெக்கேஷனலா எப்போமாச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்ப கங்கா வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க, நம்மளே பெர்மிஷன் குடுக்குறோம்னா ரொம்ப பண்ணுவாங்கடி, பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குமரனுக்கு ஒரு கிளாஸ்ல ஊத்தி விஜய் கொடுக்குறாரு, இந்தாங்கன்னு குமரன் வந்து கங்காவையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.